டிசம்பர் மாதம் 3ஆம் தேதி 2025 தாக்கல் செய்த மனு இது. ம். அன்னைக்கே சொல்லியிருந்திருக்கலாமே. ம். சொல்லல. அவங்க சொல்லியிருந்தாங்கன்னா, அவங்க ஸ்டேட்மெண்ட் அவங்க ஒரு பிரஸ் மீடியாவை கூப்பிட்டு சொல்லியிருந்திருக்கலாம். ம். எல்லா அனைத்து பத்திரிகையாளர்களும் வாங்க. இந்த மாதிரி நான் வந்து மனு தாக்கல் செஞ்சிருக்கேன். டிசம்பர் மாதம் 3ஆம் தேதி 2025 தாக்கல் செய்த மனு இது. ம். அன்னைக்கே சொல்லியிருந்திருக்கலாமே. ம். சொல்லல. பிப்ரவரி 24 வந்துச்சு. அன்னைக்கு சொல்லியிருக்கலாமே. 3 நாட்கள் கழிச்சு தானே வருது. அப்ப அந்த கவுன்சிலிங்க்கு இவங்க போனாங்களா போயிருக்காங்க. சார்? அப்பியர் ஆயிருக்காங்க. அப்புறமா தான் டேட் சொல்லியிருக்காங்க. டேட் சொன்னதுக்கு அப்புறமா ஏப்ரல் 20ஆம் தேதி வந்து அவர் தவறாம ஆஜராகணும்னு சொன்னதுக்கு அப்புறமா கவுன்சிலிங் கேட்டு வராங்க. டிசம்பர் 3ஆம் தேதி மனு தாக்கல் செஞ்சுன்னு சொல்லியிருந்திருக்கணும். சரி. சொல்லல. ம். 24ஆம் தேதி வந்துச்சு நீதிமன்றத்துல. அன்னைக்கு சொல்லியிருந்திருக்கணும். அன்னைக்கும் சொல்லல. 3 நாள் கழிச்சு வெளியிலிக்கான அப்புறமா தான் இந்த விஷயத்தை வந்து பேச வராங்க. அது வரைக்கும் யாரும் பேசலல்ல. அப்படின்னும் பொழுது அது மட்டும் இல்லாம அவங்க மனு தாக்கல் செய்யும்போது தெளிவா இருக்கிறாங்க. என்னுடைய குடும்ப விஷயங்களும் எதுவுமே வந்து வெளியே போகக்கூடாது. ஏன்னா எனக்கும் என் குழந்தைங்களுக்கும் பிற்காலத்தில் அது பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு அவங்க தெளிவானு சொல்றாங்க. இத்தனை ஒரு 21ஆம் ஆண்டு வந்து அவங்க யூகேக்கு போனவங்க அத்தோட இப்போதான் சமீப காலமாக தான் திருப்பி ரிட்டர்ன் வந்தாங்க. அவங்க திருப்பி வரும்போது அவ்வளோ பேச்சுக்கள் திருப்பி வந்துட்டாங்க. அவருக்கு வந்து பூஸ்டப் பண்ணாங்க, நிறைய விஷயம்னு சொல்லி சொன்னாங்க. அவங்க ஏதோ ஒரு வேலையாக போயிருந்தாங்க, திருப்பி வந்துட்டாங்க. அவங்க சொல்றதுன்னா என்னுடைய குடும்பம், என்னுடைய விஷயத்துக்குள்ள யாரும் தாட வேண்டாம், அதை என் கேமரா ப்ரொசீடிங் வேணும்னு சொல்லி தெளிவாக கேட்குறாங்க. இதில் வந்து அரசியல் பண்ணுற அவசியம் கிடையாதுல்ல.